கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். இது கர்த்தர் உங்கள் மேலே வச்ச கிருபை, அந்த இரட்சிப்பினுடைய மேன்மை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் அநேக போராட்டங்கள் மத்தியில், அநேக பிரயாசத்தின் மத்தியில் தேவ ஜனங்கள் காணப்படலாம். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்கு சில உபத்திரங்கள் வந்து கொண்டிருக்கலாம், சில நிந்தனைகள் வந்து கொண்டிருக்கலாம், சில குழப்பங்களில் இருக்கலாம், கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை ஒரு தெளிந்த தண்ணியை போல இருக்கிறது, ஒரு ஜீவ தண்ணியாக இருக்கிறது. அது நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது. அதை கேட்கறதற்காக ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறதற்காக இந்த பதிவு மூலமாக வந்திருக்கிறார். தேவ ஜனங்களை, உங்கள் இருதயத்தை திறந்து கேட்பீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதை கர்த்தர் சொல்வார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சில நேரம் நம்ம குழப்பத்தில் இருப்போம். எனக்கு ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டார்களா? பழைய ஏற்பாட்டில் எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தம் சிந்தி பெரிய ரட்சிப்பையே சம்பாதிச்சு வச்சு விட்டாரு. ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏற்ற நேரத்திற்கு யாராவது ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல மாட்டார்கள் என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை உங்ககிட்ட வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்குறீங்க. ஆம்தேவ ஜனங்களே, எப்பெல்லாம் குழப்பம் வருதோ கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிச்சுட்டு சில வசனங்கள் எடுத்து வாசிங்க. அந்த வசனம் உங்கள் ஃப்யூச்சராக மாறும். அந்த வசனம் உங்களோடு பேசும். உங்களுக்கு யாரும் பேரை சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருக்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். தேவ ஜனங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையின் தீர்க்க தரிசனம் என்னன்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு பேரை சொல்லலை, எனக்குள்ள போராட்டத்தை சொல்லலை, ஆனால் எப்படி எனக்கு தீர்க்க தரிசனம் உண்டாகும், எப்படி என் வாழ்க்கை கெட்ட வார்த்தை உண்டாகும் நீங்கள் யோசிக்கலாம். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், பிரியாணி சாப்பிட்டா மட்டும்தான் வயிறு நிறையுமா? கஞ்சி குடித்தாலும் வயிறு நிறையும், இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிறையும், தண்ணி குடித்தாலும் வயிறு நிறையும். அதே போல தான் வேதத்தில் எந்த வசனத்தை எடுத்தாலும் அதில் ஆவியும் ஜீவன் இருக்கிறதுனால அது உங்களை பலப்படுத்தியே தீரும். அது உங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்தே தீரும். அதனால் இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்க போகிறேன். தேவ ஜனங்கள் ஜெபத்தோடு கேளுங்கள், இது ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 5 3, 4, 10 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். இதுதான் பாக்கியவானின் பட்டியல்னு சொல்லப்படுகிற அருமையான பட்டியல். இது ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் இருந்து மலையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினபடியால் இதை மவுண்ட் செர்மன்னு சொல்லுவாங்க. மலை பிரசங்கம், பி ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்க வேண்டும். நம்ம பல பிரயாசங்களில் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், திருமண தடையில் இருக்கலாம், உபத்திரவங்களில் இருக்கலாம். நம்ம செல்ல வேண்டிய பாதையை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 5:3 பாருங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவர் சொல்லிட்டார். உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா? எளிமையாக இருந்துருங்க, ஸ்பிரிட்டில் ஹம்பிளாக இருந்துருங்க. உங்களை எல்லாரும் வெறுக்கிறாங்களா? உங்கள் ஹம்பிள்னஸை விட்டுறாதீங்க, உங்கள் தாழ்மையை விட்டுறாதீங்க. போராட்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிடாதீங்க. ஏன்னா ஒரு போராட்டத்தை தொடங்கினா 9 போராட்டம் நிற்கும். ஒரு உபத்திரவத்தை தொடங்கினா 100 பிரச்சனை நிற்கும். ஒன்று தானே நினைப்போம், ஒரு பாவம் தானே நினைப்போம், அது 100ஆக மாறிவிடும். தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மளுடைய ஆவியில் எளிமையை எதிர்பார்க்கிறார். வேலை இல்லாமல் இருக்குதா? தாழ்மையை விட்டு விடாதீர்கள். ஆவியில் எளிமையாக இருங்க, ஜெபிங்க, பீஸ் ஆஃப் மைண்டை காத்து கொள்ளுங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தேவ ஜனங்களே, ஏதோ ஒரு விஷயத்திற்காக துயரப்பட்டு தானே எனக்கு ஒரு வார்த்தை வராதா, என் வாழ்க்கையில் ஆண்டவர் பேச மாட்டாரா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த விதத்தில் துயரப்பட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவார். ஆண்டவருடைய ஆறுதல் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. பார்த்தீர்களா, நான் சொன்னபடியே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது எந்த உபத்திரவம்னு சொல்லவில்லை, மொத்தமாக சொல்லுகிறது. துயரப்படுகிறவர்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படலாம், வருமானம் இல்லாமல் கஷ்டப்படலாம், வேலை இல்லாமல் கஷ்டப்படலாம், பிள்ளைகளுடைய படிப்புக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், குடிகார கணவரோடு உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம், சபைக்கு போக முடியாமல் இருக்கலாம், பல உபத்திரவங்கள், பல நிந்தைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆறுதல் உண்டாகும். நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 10வது வசனம் சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னைக்கு ஊழியம் செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், பரிசுத்தமாக வாழ்ந்து வீட்டில் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, நீங்க பாக்கியவான்கள், உங்களை தரகுற
குறைவாக நினைக்காதீங்க, உங்களை அற்பமாக நினைக்காதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பரலோக ராஜ்யம் வரைக்கும் எட்டும். அதனால் தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை இருதயத்தில் பதிச்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தைகள் உங்களை வழிகாட்டும். இது வெளிச்சமாக பாதைக்கு தீபமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எல்லாரும் கண்களையும் மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளில் நீர் உம்முடைய வேத வசனங்களை எல்லாம் தீர்க்க தரிசனங்களாக உங்கள் ஜனங்களுக்கு நடக்க போகிற வழிகாட்டியாக, நல்ல ஒரு கைடாக, ஃப்யூச்சர் கைடாக நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. கரண்ட் சிச்சுவேஷனில் இப்பொழுது தற்போது அவர்கள் என்ன உபத்திரவத்தில் இருந்தாலும் அதை குறித்து இந்த வார்த்தை பேசுகிறதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் கூட இருந்து ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள்னு கண்டு கொண்டு இருக்கிறாங்களோ, பிள்ளைகளுடைய பிறந்த நாள், பிள்ளைகளுடைய நல்ல காரியங்கள், வீடினுடைய பிரதிஷ்டை, ஆண்டவரே, உபத்திரவங்களில் கூட இருப்பாங்க, நிந்தனையில் இருப்பாங்க, பாதி வீடை கட்டிட்டு பாதி கட்ட முடியாமல் இருப்பாங்க, பாதி படிச்சுட்டு பாதி படிக்க பணம் இல்லாமல் இருப்பாங்க. எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வசனங்களின்படி துயரப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்களாய் மாறட்டும், ஆறுதல் அடையட்டும். ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்தும். இந்த வாரம் இன்பமாக இருக்கட்டும். இந்த வாரத்தில் உள்ள ஒவ்வொரு சத்தியங்களையும் ஜனங்கள் அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை கொடும். ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்து ஆவியில் பலப்பட, ஒவ்வொரு ரகசியங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவஜனங்களே, இன்று இரவும் நம்ம குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக ஒரு 10 to 15 காரியங்கள் ஆண்டவர் உணர்த்தி இருக்கிற காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருத்தர் கூட மிஸ் ஆகாமல் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, இளைஞராக இருக்கிறீங்க, இனிதான் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க, குடும்ப வாழ்க்கைக்குள்ளெல்லாம் போக போகிறீங்கன்னா இன்றைக்கி அந்த ஜெபத்தில் பங்கு பெறுங்க. உங்களை கெட்டி வைத்திருக்கிற அந்தகாரங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கட்டளையிடுவார். நீங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்தை பார்ப்பீங்க. குடும்பத்தில் போராட்டமாக இருக்குனாலும் இன்னைக்கு நடைபெறுகிற குடும்ப ஆசீர்வாத ஜெபம், குடும்ப பாதுகாப்பின் ஜெபத்தில் 9 மணி அளவில் நம்ம ப்ரேயர் டைமில் நடைபெறும். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பேரும் மறக்காமல் நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் என்ன செய்யுங்க, இணைந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு லிங்க் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருப்போம். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.